உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று முருகப்பெருமானை சரணடைந்து இந்த நாளை ஸ்ரீ குபேரன் டிவி என்ற சேனலில் துவங்குகிறோம். இந்த இனிய காலை பொழுது உங்களுக்கு பலவிதத்திலும் வளமும் நலமும் தொடர்ந்து பெற்று தரட்டும். வணக்கம். 28/9/2025 இன்றைய நாள் விஸ்வவாசு வருடத்திலே புரட்டாசி மாதம் 12ஆம் நாள். இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை, சஷ்டி, கேட்டை நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திர பகவான் இருக்க போகிறார். வளர்பிறை சஷ்டி. வருஷம் ஆரம்பித்து 271 நாட்கள் ஆகிட்டு இன்னும் 94 நாள் கையில் இருக்குது. இன்றைக்கு வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள், நல்ல நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும்னு நவராத்திரி போது நம்ம செய்வோம். ஆரம்பமே நல்லா இருக்கணும். வீணை கையில் கொண்ட சரஸ்வதி தேவை அப்படின்னு இருப்போம். நல்ல நாதம் அப்படின்னு நமக்கு இருக்கும். அது ஒரு பயோரிதம்னு சொல்லுவாங்க. மனதை உருக்கி நம்மளை வாழ்க்கையிலே நல்லது ஒரு பாதையை காட்டக்கூடியது இசை. அந்த இசையை கொண்டு வருவது இயல் இசை நாடகம் மூலம் நம்ம வாழ்க்கையில் பலவிதமான கருத்துக்களை மனதிலே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். விஷுவலைசேஷன் அப்படிங்கிற மாதிரி. அப்போ செல்வம், ஞானம் எல்லாம் கல்வியின் அடிப்படையில் வரும் என்ற தன்மையை மனதில் புரிந்து கொள்வோம். சகல ஐஸ்வர்யமும் குடும்பத்தில் வேணும் அப்படின்னு கேட்போம் இல்லையா? எல்லா விதமான ஐஸ்வர்யங்களும் வேணும். விழுப்புரத்தில் ஸ்வர்ண கடேஸ்வரர் அப்படிங்கிற கோவில் இருக்குது. அங்கே போய் அவரை வழிபடும்போது அனைத்து விதமான அஷ்ட ஐஸ்வர்யங்கள் நமக்கு கிடைக்கும். இன்றைய நாள் 8 மணி 9 மணி காலையில் நல்ல நேரம், சாயங்கால வேளையில் 3:15 4:15. கௌரி நல்ல நேரம் காலையில் 10:45 11:45, சாயங்கால வேளையில் 1:30 மணிலேருந்து 2:30 மணி வரைக்கும். ராகு காலம் 4:06, குளிகை நேரம் 3:04, யமகண்டம் 12:01. சூலம் இன்றைக்கு மேற்கு திசையிலே வெள்ளம் பரிகாரம். சூரியன் கன்னிராசிக்குள்ளர இருக்கிறார். 3 நாழி 15 வினாழி இருப்பார். சூரிய உதயம் 6 மணி 3 நிமிஷத்துக்கு. இன்றைக்கு ஆயுஷ்ய யோகம், தைத்துளை கரணம். ஆயுஷ்மான் அப்படின்னு சொல்லுவோம். இந்த பவகரணம் அப்படிங்கிறதோட சேர்ந்து வரும்போது சௌமிய ஆயுஷ்மானு பவ அப்படின்னு சொல்லுவாங்க. புதன்கிழமை வரும். இன்றைக்கு அப்படி இல்லை, பானுவாசர ஆயுஷ்மானு தைத்துளை அப்படின்னு வரும். இன்றைய நாளிலே விதைக்கிறது நல்லது. புதிய ஆடைகள் போட்டுக்கொள்வது நல்லது. ஆரோக்கியம் தரும் காரியங்கள் எல்லாம் எனக்கு செய்யலாம். விவாகங்கள் செய்யலாம். மத்தியஸ்தம் செய்யலாம். பஞ்சாயத்து பண்ணலாம். தைத்துளை கரணம் அப்படின்னாலே சண்டைக்கு முயற்சி செய்யலாம். கோர்ட்டு கேஸ் எல்லாம் விஷயம் பண்ணலாம். சகல விதமான சுப காரியங்களையும் கொஞ்சம் சமாதானம் செய்யக்கூடிய விஷயங்களாக செய்யும்போது நல்ல பைசலாகும். 2 பேருக்கு சண்டை சமாதானம் பண்ணலாம். நீ தாராளம் பண்ணலாம். சஷ்டி முருகனுக்கு உகந்த நாள். சஷ்டியில் வேலைக்கு செய்யலாம். பசுமாடு வாங்கலாம். வீடு வாகனம் இதெல்லாம் விலைக்கு வாங்கிறது சஷ்டியில் நல்லது. ஒரு அகல் விளக்கில் தேன் ஊற்றி ஈசான்ய மூலை வடகிழக்கு மூலையில் வச்சுட்டு இன்னொரு பாட்டிலில் தேனை எடுத்துகிட்டு போய்
முருகனுக்கு அபிஷேகத்துக்கு கொடுத்து தேனால் அபிஷேகம் செய்ய விட்டு பார்க்கும்போது உங்கள் வாழ்க்கையிலே வீடு அப்படிங்கிற கனவு இருக்கு இல்லையா, அது நனவாயிடும். ஒரு 7 சஷ்டி தொடர்ந்து செய்து வாருங்கள், இது உண்மையாக நிதர்சனமாக நடக்கும். இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரம். கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம். இந்த கேட்டை நட்சத்திரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களில் முக்கியமாக அந்த மாடு வாங்கலாம், மந்திர ஜபங்கள்லாம் செய்யலாம். யாருன்னா வெட்டி அமுச்சு விடணுன்னா இன்றைக்கி தாராளம் பண்ணி விடலாம், அவங்களால் பின்னாடி பிரச்சனை எதுவும் இருக்காது. கடன் இன்றைக்கி அவசியம் தீர்க்கலாம். இந்த சஷ்டியோடு சேர்ந்த கேட்டை இருந்தால் கடன் தீர்க்கிறதுக்கு ரொம்ப நல்லது. வாஸ்து சாந்தி செய்யலாம், குலங்கள் வெட்டலாம், வியாதியஸ்தர்கள் மருந்து உண்ணலாம், இதெல்லாம் ரொம்ப நல்லதாக நடக்கும். கோச்சாரப்படி எங்கெங்கே கிரகங்கள் இருக்குதுன்னு பார்க்கும்போது இன்றைய நாளிலே 29ஆம் தேதி அன்று 28ஆம் தேதி அன்று சூரியனும் புதனும் கன்னிராசிக்குள்ளரும், செவ்வாய் துலா ராசிக்குள்ளரையும், சந்திரன் விருச்சிக ராசிக்குள்ளரும், கும்பராசியிலே ராகுவும், சனி வக்கரமாக மீன ராசியிலும், மிதுன ராசியிலே குருவும், சுக்கிரனும் கேதுவும் சிம்ம ராசியில் இருக்க இந்த நாள் துவங்குகிறது. இந்த நாளிலே பல நன்மைகள் நமக்கு ஒளிந்திருக்கலாம். ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்னு பார்ப்போம், வாருங்கள். வணக்கம் மேஷம் ராசி அன்பர்களே, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்திலே இன்றைக்கு சந்திரன் அமர்வது. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. மறதிகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. அஸ்வினி பரணி நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கலாம். மேன்மை வருவதற்கான வாய்ப்புகளும், உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும், மற்றவர்களால் உதவி கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் உண்டாவதனாலே இன்றைய நாள் ஒரு நல்ல சுபிட்சமான நாளாக அமையப் போகிறது. சுகங்கள் உண்டாகக்கூடிய நாள் இன்று. 4, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதும், கடன் அடைப்பதும் நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் உங்களுக்கு தரும். முருக வழிபாடு இன்றைக்கு நல்ல ஒரு வழிபாடு. மஞ்சள் கலர் உங்களுக்கு நல்ல நிறம். வாழ்க வளத்துடன். வணக்கம் ரிஷபராசி அன்பர்களே, கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சந்திராஷ்டம எஃபெக்ட் இருக்கும்ன்றதை மனதில் கொள்ளுங்கள். ஊக்கமின்மை அப்படிங்கிற ஒரு விஷயம் உண்டு. எது கொஞ்சம் டயர்ட்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. அப்படி இருந்தாலும் மற்றவர்களின் ஆதரவினாலே உங்களுக்கு வாழ்க்கையிலே வெற்றி கிடைப்பதற்கான நன்மை பல கிடைக்கக்கூடிய நாள் இன்று. சுகங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நல்லா இருக்குது. கணவன் மனைவிக்குடைய கொஞ்சம் அந்யோன்யம் இருக்கும். சண்டை சச்சரவுகள் இருந்தால் கொஞ்சம் பைசல் பண்ணலாம், சமாதானம் பண்ணிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். ரொம்ப நாளாக பேசலை சார், இன்றைக்கி பேசலாம். ரொம்ப நாளாக அவங்களுக்கு எனக்கும் ஒரு தொடர்பு இல்லாமல் இருக்குது, இன்றைக்கி அதை ஆரம்பித்து வைக்கலாம், நல்லபடியாக முடியும். நிறைய கோர்ட்டு கேஸுக்கெல்லாம் போகிறதுக்கு ரெடியாக இருக்கீங்களா, அதெல்லாம் கொஞ்சம் ஓரம் வச்சுட்டு கொஞ்சம் பேசி பாருங்கள். இன்றைக்கி நல்லதாக நடக்க போகுது, கவலைப்படாதீங்க. கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாள். முருகனின் அருளாலே உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாள் இன்று. சஷ்டி விரதம் இருப்பதும், கந்தசஷ்டி கவசம் ஓதுவதும் மிக சிறப்பான விஷயங்களை உங்களுக்கு பெற்றுத்தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் கொடுத்த பணம் திருப்பி வர்றதுக்கு வாய்ப்புகள், உங்கள் பேரில் இருந்த கேஸ் எல்லாம் வழக்குகள்லாம் வெளியே போகக்கூடிய வாய்ப்புகள், வெற்றிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய சூழ்நிலைகள், எதிரிகள் உங்களை கண்டு ஓடக்கூடிய சூழ்நிலையும் இன்றைக்கு இருக்கிறது. அதனால் உங்களுக்கு லாபங்கள் வரும், மேன்மை நல்லதாக இருக்கும், நன்மை கிடைக்கும், செலவு குறையும், ஆதாயம் பெருகும். கவலைகள் குறைந்தால் மன சந்தோஷப்பட்டு வெற்றியை இலக்காக கொண்டு விடுவீர்கள். அதனால் எனக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய நாள். இந்த நாளிலே முருகப்பெருமானின் வழிபாடு சிறப்பானது. சேவற்கொடியோனை வழிபடும்போது உங்கள் வாழ்க்கையின் எப்படியெல்லாம் செயல்பாட வேண்டும் என்ற எண்ணங்களை இன்றைக்கி நீங்கள் அப்படியே ரீகோட் பண்ணுவீங்க. அதனால் ஃபஸ்ட் கிளாஸாக நீங்கள் கொண்டு வர போகிற நாள் இன்றைக்கி. ஸ்கந்த குரு கவசம் அப்படிங்கிற கவசத்தை ஓதுங்கள். இன்றைய நாளை அழகாக கேர்ஃபுலைஸ் பண்ணிக்கோங்க. சிகப்பு கலரை பயன்படுத்துங்கள். 6, 4 என்ற எண்ணை
அதிர்ஷ்ட எண்ணாய் பயன்படுத்துங்கள். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகம் ராசி அன்பர்களே. உங்கள் மனசில் இருக்கக்கூடிய போட்டி, வெற்றி கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம், எதையும் சாதிக்க வேண்டும் என்ற எண்ண ஓட்டம், இதெல்லாம் இன்னைக்கு ஜாஸ்தி இருக்கும். யூகம் அப்படிங்கிற யூக வணிகங்கள் வித்தை எனக்கு நிறைய தெரியும் சார், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சது, தண்ணிப்பட்ட பாடு அப்படின்லாம் எண்ணங்கள், கற்பனை உலகம், தொழிலிலே வளர்ச்சி, பூர்வீக சொத்துக்களின் மேலே நாட்டம், இதெல்லாம் இருக்கும்போது தெய்வத்தின் அருள் இருந்தால் எல்லாம் உங்களுக்கு கிடைச்சிடும். அப்போது உங்கள் வாழ்க்கையிலே வெற்றியின் இலக்கை அடைவதற்கான வழி இன்றைக்கு தெரியுது. முயற்சி திருவினையாக்கும் அப்படின்றதுனால அழகாக முயற்சி செய்வீர்களானால் இந்த நாள் இனிய நாள் உங்களுக்கு தான். 5-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், சேவற்கொடியோனான இந்த முருகப்பெருமானை வழிபடுவதும், அவரை பொன்னிறம் கொண்ட நிறத்தினாலே மனதால் வழிபடுவதனாலே கடன் குறையும், வாழ்க்கையிலே நலம் பெருகும். சிம்மராசி அன்பர்களே, மற்றவர்களின் ஆதரவு, தாய்ப்பாசம் போன்ற அன்பு, இது எல்லாமே உங்களுக்கு உண்டு. உங்கள் ராசியிலிருந்து 4ஆம் இடமான விருச்சிக ராசிக்குள்ளே இன்றைக்கி சந்திர பகவான் இருப்பதும், உங்கள் ராசிநாதன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து 3ஆம் இடத்திலே சந்திர பகவான் அமர்வதும் உங்களுக்கு என்ன செய்யணுங்கிற காரியத்தை அழகாக ஸ்கேன் பண்ணி படம் போட்டு உங்களுக்கு காட்டிடுவார். அதனால் தைரியமாக இன்றைக்கி நிறைய காரியங்கள் செய்யலாம். சகோதரர்களோட இணக்கமான சூழ்நிலைகள் உண்டாகும். நிறைய பேருக்கு ட்ரெஸ் மெட்டீரியல்ஸ் வாங்கலாம், ஜுவல்ஸ் வாங்கலாம் அப்படின்லாம் இருக்குது. இன்றைக்கி தைரியமாக அதெல்லாம் பண்ணலாம். புதுசாக பதவி ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இன்றைக்கி தாராளமாக பண்ணுங்கள். தொழிலிலே விருத்தியும் கௌரவ பதவியும் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 5-9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே முருகனை வழிபடுவதும், வேல்மாறலை சொல்லி வேலவனை வழிபட்டால் உங்கள் கஷ்டங்கள் விலகும். வணக்கம் கன்னிராசி அன்பர்களே. உங்கள் ராசியின் 3ஆம் இடத்திலே அமரக்கூடியதான இந்த சந்திர பகவானின் முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் உங்களுக்கு நன்மைகள் பல வரப்போகிறது. அதுவும் கேட்டை நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரத்திலே உட்கார்றார். உங்கள் ராசிநாதன் இப்போது உச்சத்தில் உட்கார்ந்துருக்கிறார். இந்த சூழ்நிலையில் பிரயாணங்கள் உங்களுக்கு லாபத்தை தரும். சின்ன சின்ன பிரயாணங்கள் வெற்றியை தருவதாக அமையும். இடமாற்றங்கள் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை உண்டு. ஃபாரினில் கூட டிரான்ஸ்ஃபர்ஸ் பண்ணுறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கும். அப்படிலாம் உங்களுக்கு லாபத்தை கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4-7 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துவதும், இந்த நாளிலே பொன்னிறம் கொண்ட அழகன் முருகனை வழிபடுவதும், சுப்பிரமணிய புஜங்கம் என்று ஆதி சங்கரர் சொல்ல அந்த பாடலை பாடுவதும் உங்கள் வாழ்க்கையிலே அத்தனை விதமான இடர்களையும் களைந்து உங்களுக்கு நல்ல பாதை வெளிச்சம் தெரியும். வாழ்க வளத்துடன். வணக்கம் துலாம் ராசி அன்பர்களே. இன்றைய நாள் ஒரு நல்ல நாள். உங்கள் ராசியின் 2ஆம் இடமான உங்கள் ராசி விருச்சிக ராசி, அங்கே இருக்கக்கூடிய செவ்வாய் இங்கே உட்காந்துருக்கிறார் உங்கள் ராசிக்குள்ளாரையே. அதனால் தைரியம் உங்களுக்கு நல்லா இருக்குது. குருவின் பார்வையினாலே மேலும் ஜாஸ்தியாக இருக்குது. உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே என்று அந்த முருகப்பெருமானை வழிபட உங்கள் கவலைகள் தீர்ந்துவிடும். முக்கியமாக கடன் குறைவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இன்றைக்கி கடனை அடைங்க, சட சட சடன்னு அடைஞ்சு போடும். கல்யாண தடை இன்றைக்கி நீங்கும். வீடு வேணும் சார், இன்றைக்கி சஷ்டி, தேன் அபிஷேகம் செய்யுங்கள். தேனை தூக்கி ஈசான்ய மூலையில் வைங்க. ஆட்டோமேட்டிக்காக 7 சக்தியில் உங்களுக்கு எல்லா விஷயமும் நடக்கும். 5-7 என்ற அதிர்ஷ்ட எண். சஷ்டியின் வழிபாடு, முருகனை சரணடைதல், இதுதான் இன்றைக்கி நீங்கள் செய்ய வேண்டியது. ஸ்கந்த சஷ்டி கவசத்தை ஓதுங்கள். உங்கள் வாழ்க்கையிலே வெற்றி நிச்சயம். வாழ்க
வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இன்றைக்கு உங்களுடைய ராசிக்குள்ளர சந்திர பகவான் இருப்பது கேட்டை நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் புத்தி தடுமாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. உங்கள் ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருப்பதனாலே தைரிய குறைவும் உண்டாகக்கூடிய சூழ்நிலை இருப்பதனாலே கொஞ்சம் எச்சரிக்கையாக எந்த காரியங்களும் செய்யுங்க. நம்ம யோசித்து செய்கிறோம், காரிய தடைகள் இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிற காஷனோடு நீங்கள் வேலை செய்யும்போது உங்களுக்கு கரெக்டான சினாரியோ கிடைக்கும். அவசரப்பட்டு எந்த காரியங்களும் செய்யும்போது உங்கள் கல்வியும் ஞானமும் புத்தியும் பேதலித்துவிடும். அதனால் கொஞ்சம் யோசித்து செய்யுங்கள் அப்படிங்கிற காஷனை மைண்டில் வச்சுக்கோங்க. எஸ்பெஷலி செலவுகள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எது நல்ல செலவு எது வேண்டாத செலவுன்னு பிரித்து பார்த்துட்டிங்கன்னா போதும். இன்றைய நாளில் முருகனுக்கான சஷ்டி அப்படிங்கிறதுனால சஷ்டி வழிபாடை செய்யுங்க, முருகனை வழிபடுங்கள். அந்த சஷ்டி வழிபாடு செய்யும்போது வேல் பிரதானமாக வைத்து வேல் மாறல் சொல்ல உங்களுக்கான வாழ்க்கையின் வழிகள் அழகாக திறக்கப்படும். உங்கள் வாழ்க்கை வெளிச்சப்பாதையை நோக்கி செல்லும். வாழ்க வளத்துடன். வணக்கம் தனுசு ராசி அன்பர்களே. இன்றைக்கு உங்களுக்கு வாழ்க்கையிலே ஆதாயம் பெருகக்கூடிய நாள். 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய சந்திர பகவான் அஷ்டமத்துக்குரியவன் அப்படிங்கிறதுனால மறைந்ததுனாலே நிறைந்த தனம் அப்படின்னு வைத்துக்கொள்ளலாம். அதனால் மேன்மை வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. பண விரயம் இருந்தாலும் சுப விரயங்களாக அமையக்கூடியதாக அமையும். லாபஸ்தானமான துளாராசியை குரு பகவான் பார்க்கிறார். அந்த பார்க்குற ஒரு பார்வையே 3-11 அப்படிங்கிறதுனால மனதில் என்ன எண்ணங்கள் இருந்ததோ அதெல்லாம் நிறைவேற்றக்கூடிய நாளாக இந்த நாள் அமைத்து கொள்ளப் போகிறீர்கள் என்பது தெரிகிறது. அதனால் வெற்றி இலக்குகளை அழகாக பிளான் பண்ணுங்கள். உங்கள் கையில் வந்துடுச்சு. 4-8 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்துங்கள். இந்த நாளிலே முருகனை வழிபடுங்கள். சஷ்டியை நோக்க சரவண பவனார் சிஷ்டருக்குறவும் செங்கதிர்வேலோன் என்று அவனை வழிபட வழிபட உங்கள் வாழ்க்கையிலே அனைத்து விதமான கஷ்டங்களும் நீங்கும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். வாழ்க வளத்துடன். வணக்கம் மகர ராசி அன்பர்களே. இன்றைய நாள் உங்கள் வெற்றி என்கிற 11வது ஸ்தானத்துக்குள்ளரே சந்திர பகவான் இருக்க போகிறார். 9க்குரியனான புதனின் சாரத்திலே கேட்டை நட்சத்திரத்தை உட்கார்றார். 6, 9, 11 ஆகும். 9ஆம் இடத்துல ஏற்கனவே புதன் நல்லா ஸ்ட்ராங்காக உட்கார்ந்துருக்கிறார். ஆட்சி உச்சம் அப்படின்னு. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே வெற்றிக்கான வழிகள் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது. புத்தியை தீட்டு கத்தியை தீட்டாதே அப்படின்னு சொல்லுவோம். அப்படி ஞான வளங்களை பெருக்கி கொண்டீர்கள் என்றால் வெற்றி உங்கள் பக்கம் வந்துவிடும். தேவையற்ற கவலைகள் இருந்தால் கொஞ்சம் தள்ளி வச்சுருங்க. நாம் என்னென்ன வேலை செய்ய போகிறோம், எப்படி செய்ய போகிறோம், எப்படி மேன்மையாக அதை அடையப் போகிறோம், மற்றவர்கள் உதவியை எப்படி நாடப்போகிறோம் என்று அழகாக சாக் அவுட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சோர்வையெல்லாம் தூக்கி வச்சு விடுங்க. நல்ல பொழுதையெல்லாம் தூங்கி கெடுத்தவர்கள் நாட்டை கெடுத்து தானும் கெட்டார் அப்படிங்கிற வரியை நல்லா மனசில் வைத்து கொண்டு இன்றைய நாளிலே முருகனை வழிபட்டு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் நீங்கள் நினச்ச மாதிரி நடத்தி கொடுக்கும் அப்படிங்கிறது எந்த விதமான சந்தேகம் வேண்டாம். 2, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் முருகனின் வழிபாடும் மேலும் சிறப்பை தரும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கும்பம் ராசி அன்பர்களே. இன்றைய நாள் தொழில் ஸ்தானத்துக்குள்ள சந்திரன் உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்துக்கான சந்திரன். அதனால் மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது. நீங்கள் எண்ணிய வாங்கு திண்ணீராக பெறின் அப்படிங்கிற விஷயத்துக்கு அழகாக எடுத்துக்காட்டாக இருக்க போகிறீர்கள். எண்ணம் போல் வாழ்வை அமைத்துக் கொள்வதற்கு நல்ல நாள் என்று. தொழிலிலே உட்கார்ந்துருக்கிறதுனால பத்திரிகை தொழில் ஆசிரியர் தொழிலாக இருப்பவர்கள் லாபம், உணவு தொழிலில் இருப்பவர்கள் லாபம், பயணத் தொழில் செய்வர்கள் லாபம், இந்த மேன்ஷன்லாம் கட்டி வைப்பவர்கள் லாபம். இப்படி எல்லாருக்கும் லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலை இன்றைக்கு இருக்கிறது. அதெல்லாம் கேபிட்டலைஸ் பண்ணிக்கணும்.
பூமிகாரகன் அப்படின்னாலே புதன், நம்ம செவ்வாய் வந்துடுவார். பூமிகாரகன் அப்படின்னா செவ்வாய். அவர் உட்கார்ந்துருக்கிறது புதனுடைய அந்த கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறார். அப்போ புத்தியை யூஸ் பண்ணி பூமியை பண்ணக்கூடிய இந்த ரியல் எஸ்டேட்காரர்களுக்கெல்லாம் லாபம். இன்றைக்கு உங்களுடைய லாபத்தை அதிகமாக பெற்றுத்தரக்கூடியது அந்த அங்காரகன் என்கிற முருகன். அதனால் மருத்துவ செலவுகள் கம்மியாகணும், என் வாழ்க்கையில் நான் நினச்சபடி வீடு ஆசனெல்லாம் கிடைக்கணும் அப்படின்னு எண்ணம் கொண்டவர்கள் இன்றைய நாளிலே சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை வழிபடுவதும் மேலும் மேலும் சிறப்பையும் நலத்தையும் உங்களுக்கு பெற்றுத்தரும். 39 என்ற அதிர்ஷ்ட எண் கூடுதல் சிறப்பாக அமையும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மீனம் ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய ராசியிலிருந்து 9ஆம் இடம் என்கிற பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குள்ளரே சந்திர பகவான் விருச்சிக ராசியில் உட்கார்ந்துருக்கிறார். கேட்டை நட்சத்திரத்தில் உட்கார்ந்துருக்கார். காரியங்கள் மெதுவாகத்தான் நடக்கும், ஆனால் நீங்கள் மனசில் என்ன நினச்சிங்களோ அதே மாதிரி தான் நடக்கும். கவலைப்படாதீங்க. சூரியனின் பார்வையும் புதனுடைய பார்வையும் உங்களோட ராசியின் மேலே விழுவதும், செவ்வாய் அமர்ந்து கொண்டிருக்கக்கூடிய துலா ராசியிலிருந்து உங்கள் பார்வையின் லாபஸ்தானத்தை பார்ப்பதும் உங்களுக்கு சுகத்தை தருவதற்கான வாய்ப்புகளை நிறைய கொடுக்கும். மற்றவர்களின் உதவி உங்கள் வாழ்க்கையின் நலமாக மாறக்கூடிய நாள் இன்று. சஷ்டி விரதம் இருப்பதும் முருகனை வழிபடுவதும் கூடுதல் சிறப்பை தருவதாக அமைகிறது. நல்ல மஞ்சள் பட்டுடுத்திய அந்த முருகப்பெருமானை மனதால் நினைந்து அவருக்கு உங்களுடைய வந்தனங்களை சஷ்டி கவசம், ஸ்கந்தகுரு கவசம், வேல்மாறல் போன்ற மந்திரங்களை சொல்ல உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் தொடர்ந்திருக்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.